1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறேன். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் மீட்கும்படியாக, மரணத்தின் அதிகாரியான பிசாசிடமிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் தன்னைத்தானே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது மீட்கும் பொருள் அப்படின்றத நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறத விட இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்குறப்ப அந்த மீட்கும் பொருளாக தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார், அதற்கான கிரயம் என்ன, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக மீட்கப்பட்டதை நம்ம ஒவ்வொரு மனிதனும் உணர முடியும். அப்போ இந்த இடத்துல மீட்கும் பொருள் அப்படின்னா அந்த சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதன் விளைவாக அவர் எப்படி இருந்தார்னா, ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்ற வார்த்தையின்படி ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக தான் அந்த சிலுவையில் தொங்கினார். ஸோ மீட்கும் பொருளாக அந்த சிலுவையில் தொங்கிய காட்சியை நாம் உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அந்த இடத்துல உருகி போய்தான் ஆகும். சங்கீதம் 22வது அதிகாரம் அதில் பாருங்களேன், 12வது வசனம் சொல்லுது, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருந்தது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் அப்படின்றார். அதாவது அவரை சூழ்ந்திருந்த அந்த ரோம போர் சேவகர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்களாம். ஸோ அவங்க காளைகளை போல, பாசான் தேசத்து பலத்த எருதுகள், ஒரு சிங்கம், ஸோ இத்தனையும் சேர்ந்து ஒரு சரீரத்தை, ஒரு மனிதனை அடித்து நொறுக்கும் என்றால் அந்த சரீரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த சரீரத்தில் ஒன்றுமே இல்லாத அளவிற்கு அந்த சரீரம் அடித்து நொறுக்கப்பட்டது. ஸோ நமக்காக மீட்கும் பொருளானார் என்றால் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதற்காக அவர் பட்ட பாடுகளை நாம் ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி அந்த அன்பை ஆழமாய் அறிந்து இந்த உலகத்தில் அவரை மகிமைப்படுத்துவதற்கு தான் இந்த வாழ்க்கை. அப்போ பாருங்க, அநேக காளைகள், அவரை சூழ்ந்திருந்த ரோம போர் சேவர்கள் அவரை அடிக்கிற அடிகள் எப்படி இருந்ததுன்னா, காளைகள், அது மாதிரி எருதுகள், பாசான் தேசத்து பலத்த எருதுகள், இதையெல்லாம் சேர்ந்து, சிங்கம், இத்தனையும் சேர்ந்து ஒரு மனிதனை கடித்து கொதரும்னா அடித்து நொறுக்கும் என்றால் அந்த சரீரம் எப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளாய் போயிருக்கும். ஸோ அதனால தான் ஏசாயா 53 படிக்கிறோம், ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார்னா அந்த சரீரத்தில் கொஞ்சமும் ஜீவன் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்கும் வழிகளுக்குள்ளும் கடந்து சென்று தான் நமக்காக அவர் மீட்கும் பொருளானார். ஸோ அந்த மாதிரி அடிக்கப்பட்டதுனால அடுத்த வசனம் சொல்லுது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலனெல்லாம் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். ஸோ இந்த போர் சேவர்கள் அடித்த அடியின் விளைவாக அந்த சரீரத்தில் கொஞ்சமும் ஜீவன் இல்லை. அவர் அப்படியே அந்த சரீரத்தில் அடங்கிற பலவீனத்தை அவர் சொல்கிறார். தண்ணீரை போல ஊற்றுனேன். நம்ம இதை சில நேரம் அனுபவிச்சிருப்போம். அதாவது பலனே இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கு அவர் அடிக்கப்பட்ட பொழுது சரீரத்தில் இருக்கிற ரத்தம், தண்ணீர் எல்லாம் வெளியேறதுனால அந்த தண்ணீரை போல ஊற்றுண்டேன், அவருடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி. இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் படிக்கும் பொழுது என்னை மீட்பதற்காக அவர் மீட்கும் பொருளானார். அந்த மீட்கும் பொருளுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ இந்த இடத்துல அந்த உயிரற்ற ஒரு ஜடமாக, ஒரு உயிரற்ற ஒரு சரீரத்தை தான் அந்த சிலுவையிலிருந்து இறக்கி அந்த கல்லறைக்குள்ளே வச்சாங்க. அதில் கொஞ்சமும் ஜீவன் இல்லை. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அந்த சரீரம் எவ்வளவு பெரிய ஒரு பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றது என்பதை நான் உற்று பார்க்கும் பொழுது, ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு ஜீவனற்ற ஒரு பொருளாக, ஒரு மீட்கும் பொருளாக அந்த இடத்தில் மரித்து போனார். மரித்து போனது மாத்திரமில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது அவருடைய வெற்றி, உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விலைக்கரைத்தை நான் உற்று பார்க்கும் பொழுது என்னுடைய சரீரத்தில் கண்டிப்பாக ஜீவன் ஊடுருவியே ஆகணும். அந்த சரீரத்திற்குள்ள பிசாசு கொடுக்கிற எந்தவித வியாதிகளோ பலவீனமோ எனக்கு இருக்க முடியாது. ஏன்னா அந்த சிலுவையை நான் பார்க்கும் பொழுது அவர் மீட்கும் பொருளாய் மாறுவதற்கு
அந்த சரீரம் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாய் உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து சென்றது என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பிசாசின் தலை நசுக்கப்பட்டது என்பதை நான் ஆணித்தரமாக என் ஆத்துமா நம்புகிறது, அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்கிறது. ஸோ அப்போ என்னுடைய ஆத்துமால இந்த எண்ணம் வரும்பொழுது என் சரீரத்தில் தெய்வீக சுகத்தை என்னால் பார்க்க முடியும். அதனால தான் யோபுல சொல்றாரு, மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன், அப்பொழுது அவருடைய சரீரம் வாலிபத்தில் இருந்ததை விட ஆரோக்கியமாக மாறும் அப்படின்றார். ஸோ மீட்கும் பொருளான இயேசுவை நாம் உற்று பார்க்கும் பொழுது அந்த மீட்கும் பொருளாய் மாறுவதற்கு அவர் அடைந்த உபத்திரவங்களை, பாடுகளை நான் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய சரீரம் நிச்சயமாக அவர் தங்கும் ஆலயமாக இருந்தே ஆகணும். இந்த சரீரத்தை பிசாசு தொடுவதற்கு, பலவீனங்களோ வியாதிகளோ தொடுவதற்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா மீட்கும் பொருளாய் மாறினார் என்பதை என் மனசு அதை நம்பும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சரீரத்தில் அந்த ஆரோக்கியத்தை, தெய்வீக சுகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல அவர் மீட்கும் பொருளானார். அந்த வார்த்தையின்படி அவர் எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்குள்ள, பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது எத்தனை பெரிய அன்பு! மனிதனை மீட்பதற்காக அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த அன்புள்ள தகப்பனை, தேவனை நம்மால் அன்பு செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மை மீட்டதோடு மாத்திரம் இல்லாமல், அவர் மீட்கும் பொருளாய் ஆனதோடு மாத்திரம் அல்லாமல் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஆபேலின் ரத்தம் பேசுவதை காட்டிலும் அதிக நன்மையானதை பேசக்கூடிய இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்றத எபிரேயர்ல படிக்கிறோம். ஸோ நமக்காக மீட்கும் பொருளாக ஆனதோடு மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஸோ எத்தனை நல்ல தேவன் இல்லைங்களா? இதுதான் கிருபை. அப்போ சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்த இந்த கிருபையை, இந்த இரக்கத்தை, இந்த அன்பை நாம் அதிகமாக யோசிக்கணும், பேசணும். அதை தான் மற்றவர்களுக்கு நாம் சொல்லணும். அப்பொழுது அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாது. அவர் பாருங்க, நமக்காக இன்னும் பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ஒரு மீட்கும் பொருளாய் மாறினதோடு மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அந்த இரத்தமானது நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நம்மை குற்றப்படுத்தலை, நம்மளை குறை சொல்லலை. ஆனால் அதே அவருடைய பிள்ளைகளாக நாமும் இந்த ஊழியத்தை செய்ய தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசவும், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும், அவருடைய அன்பை, தியாகத்தை, உனக்காக சிலுவையில் இப்படி அவர் மீட்கும் பொருளானார், எப்படிப்பட்ட ஒரு கிரயம், எப்படிப்பட்ட ஒரு வழிகளுக்கும் பாடுகளுக்கும் சென்று உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்றால், நீ பாவத்திலையும் பலவீனத்திலையும் வியாதியோடும் வறுமையோடு இருப்பது அவர் விருப்பம் அல்ல. அந்த சிலுவையை உற்றுப்பார், அந்த தேவனுடைய அன்பை நோக்கிப்பார். அவர் உன்னை ரட்சித்துள்ளார், எல்லாவித இருளில் இருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறாய், அதற்கான ஒரு பெரிய கிரயத்தை சிலுவையில கொடுத்திருக்கிறான்றதை நம்ம அந்த கிருபையை நம்ம பேச 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 எப்படிப்பட்ட ஒரு வியாதிஸ்தனம் அந்த இடத்துல சுகமாவான். எப்படிப்பட்ட பாவத்திலும் பலவீனத்திலும் இருக்கிற மனிதனும் பரிசுத்தமாக முடியும். ஸோ இன்றைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உனக்காக நான் இத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டேன், இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கன்றதுக்காக நம்மளை குற்றப்படுத்தலை, குறை சொல்லலை, மாறாக நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறதா இந்த ரத்தம். ஆச்சோ, என்ன ஒரு அன்பு இல்லைங்களா? ஸோ இந்த அன்பை நம்ம மனுஷனுடைய அறிவினால விளங்கி கொள்ள முடியல. அப்போ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட ஒரு அறிவு கெட்டாத அன்பையா, ஆச்சரியமான ஒரு அன்பை ஆராய்ந்து பார்த்து அதை அனுபவித்து மற்றவர்களுக்கு அதை கொடுக்க தான் இந்த வாழ்க்கை அப்படின்றத நம்ம ஆழமாய் நம்ம உணர முடிகிறது. ஆனால் பிசாசு மனுஷனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. இந்த மேலான அன்பை, தியாகத்தை, அவர் கொடுத்த நமக்கு வல்லமையை, மீட்பை அறிய முடியாதபடிக்கு நம்மளுடைய கண்களை ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபமே மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறட்டும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அன்பை நமக்காக மீட்கும் பொருளாக மாறுவதற்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை, பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்று நம்மை மீட்டதோடு மாத்திரமல்லாமல் அந்த இரத்தமானது இன்னும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஸோ சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த அன்பை, கிருபை, மனதுருக்கத்தை நம் மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைவதோடு மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் அது மறுரூபத்திற்குள்ளாது. மாறாக நம் மற்றவர்களுடைய பலவீனங்களை, பாவங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லி கொண்டிருப்பதற்காக நாம் அழைக்கப்படலை. குற்றத்தை பேசும் பொழுது, குறைப்படுத்தும் பொழுது மீண்டும் அந்த இடத்துல மரணத்தை நாம் பிறக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நாம் ஜீவனையும், அவர் கொடுத்த அழியாமையையும், அவர் கொடுத்த மன்னிப்பையும், மீட்பையும்
கிருபையும் இரக்கத்தையும் அவர் எப்படிப்பட்ட ஒரு மீட்கும் பொருளாய் நம்ம மீட்கும் பொருளை தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு இன்றைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற அந்த அன்பை பேச 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 நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதை பார்க்க முடியும். ஸோ நாமும் கூட மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய், மற்றவர்களை குழியிலிருந்து தூக்கி எடுக்க வல்லவர். நம்ம ஒன்றும் செய்ய போகிறது, எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. இதை நம்ம பேசணும், யோசிக்கணும். மற்றவர்களுக்கும் இதையே நாம் பேசும்பொழுது நிச்சயமாக இந்த அன்பு உலகத்தை சுகமாக்கும், குணமாக்கும். சிலுவையில் வெளிப்பட்ட அன்பும் கிருபையும் இரக்கமும் மட்டுமே எல்லாவித சுகத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறது. மாறாக குற்றங்களையும் பாவத்தையும் நாம் பேசுவது அது எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வராது. அது இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் நமக்காக மீட்கும் பொருளானார் என்ற இந்த வார்த்தை இன்னும் ஆழமாய் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அந்த தேவனை அன்பு செய்ய நாம் இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன்.